தமிழ்நாட்டுக்கு தான் இந்தியாலே அதிக கடன். இந்த ஹெட்லைன்ஸை நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் வந்திருக்கும். ஆனா இதுல நிறைய பேர் மிஸ் பண்ற ஒரு பெரிய பீஸ் இருக்கு. அதை பத்தி தான் சின்னதா இப்ப பார்க்க போறோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் 2 பேரும் தலா 10 லட்சத்துக்கு லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்டு 50,000 சம்பாதிக்கிறாங்க. 2 பேருக்கும் அதே லோன் தான். ஆனா யாருக்கு அதிக சுமை இருக்கும்? உங்க ஃப்ரெண்டுக்கு தானே. இது பேசிக் லாஜிக். இதே லாஜிக் தான் ஸ்டேட்ஸ்க்கும் அப்ளை ஆகும். தமிழ்நாட்டோட அப்சல்யூட் கடன் ஃபார் எக்ஸாம்பிள் யூபி கூட கம்பேர் பண்ணா அது அதிகம், இது உண்மைதான். ஆனா டெட் டு ஜிடிபி ரேஷியோவை பார்த்தா தமிழ்நாட்டுக்கு 26%, யூபிக்கு 29.5%. யாரோட ரேஷியோ அதிகம்? பெர் கேபிட்டா இன்கம் பாருங்க. தமிழ்நாட்டுல 3 லட்சம், யூபில 1 லட்சம், 3 மடங்கு வித்தியாசம் இருக்கு. சோ நம்ம ஸ்டேட்டோட கடன் பத்தி பெருசா பயப்பட தேவையில்லை அப்படின்னு தோணுது இல்ல. ஆனா அதுக்காக தமிழ்நாட்டோட கடன் கூடிக்கிட்டே போலாமா? 2026ல நம்ம ஸ்டேட்டோட கடன் 9.4 லட்சம் கோடியை தாண்டுது. எக்கச்சக்கமா ஏறி இருக்கு கடந்த 5 வருஷத்துல. இதுவும் நல்லது இல்லை அப்படின்னு தானே தோணுது. இந்த கடன் மொத்தமா நல்லதா கெட்டதா, இதை பத்தி சீக்கிரமே நம்ம ஒரு டீடைல்டு வீடியோ பண்ண போறோம், காத்துருங்க.